வணக்க மக்களே. திமுகவோட தேர்தல் வாக்குறுதி 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க 2021. அதுல எதெல்லாம் முடிச்சிருக்காங்க, எதெல்லாம் முடிக்கல அப்படிங்கிற சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் 200 வாக்குறுதிகள்ல எதெல்லாம் முடிச்சிருக்காங்க, எதெல்லாம் முடிக்கல, எதெல்லாம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோம். அது நீங்க பார்க்காம இருந்தா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 201ல இருந்து 250வது அறிக்கைக்குள்ள இருக்கிறதுல எதெல்லாம் முடிச்சிருக்காங்க, எதெல்லாம் முடிக்கல, எதெல்லாம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்ததா வரப்போற சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிகளிலும் இருக்கிற பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ண போறோம். உங்க தொகுதியில ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ற லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா இருக்கிற அறிக்கைகளை பார்த்தலாமா? அடுத்ததா பார்க்க போற அறிக்கை 201. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தோட்டங்களில் பல காலமாக பணியாற்றி வந்துள்ள மக்கள் இன்று ரப்பர் தொழிற்சாலைகள் குறைந்துவிட்ட காரணத்தால் வருவாயின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை போக்கிட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல ரப்பர் பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இருக்கிற இன்ஃபர்மேஷன். சோ அதனால அறிக்கை 201 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 202 என்னன்னு பாத்தீங்கன்னா, முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது போல முதற்கட்டமாக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களை சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகளிலிருந்து கொள்முதல் செய்வதற்கு 15% ஒதுக்கீடும் ஒப்பந்த புள்ளி விலையில் 10% விலைச்சலுகையும் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதற்கான நடவடிக்கை எடுத்ததற்கான தகவல் இல்லை அப்படிங்கிறதுனால 3வது கேட்டகரியில் நம்ம கொண்டு போய் சேர்த்தலாம். ஏன்னா முடிக்கப்பட்டதா முடிக்கப்படவில்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாதனால சோ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற அந்த 3வது கேட்டகரியில வச்சிடலாம். ஏன்னா முடிக்கப்படவில்லைன்னு சொல்ல முடியாது, முடிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அடுத்தது அறிக்கை 203 என்னன்னு பாத்தீங்கன்னா, தென் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட மதுரை முதல் தூத்துக்குடி வரையிலான தொழில் வழித்தடத்தில் புதிய தொழில்கள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோலவே ஏற்கனவே சென்னை திருப்பெரும்புதூர் வரை திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக அமைந்துள்ள தொழிற்பாதை ஒசூர் வரை நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை டு தூத்துக்குடியில் இருக்கிறதுல தொழில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கான தகவல்கள் இல்லை. அது போலவே அடுத்தது சென்னை டு ஒசூர் வரைக்கும் காரிடார் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்தடுத்த தொழில் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக அமையறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பட் இது முழுமையா முடிக்கப்படவில்லை. இது பொறுமையா செயல்படுத்திக்கிட்டே வராங்க, ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படிங்கிறதுனால இதை நம்ம 3வது கேட்டகரியில கொண்டு போய் சேர்த்தலாம். 203வது அறிக்கை 3வது கேட்டகரியில, அதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, இன்னும் முடிக்கப்படவில்லை, முடிக்காமலும் இல்லை அப்படிங்கிற 3வது கேட்டகரியில நம்ம வச்சிடலாம். அடுத்தது அறிக்கை 204 என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்க முதல் தலைமுறை பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வழங்கப்படுது. தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சார்பில் மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது. நீட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது பண்றாங்க. சோ தொழில் தொடங்குறதுக்கு, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு மத்திய மாநில அரசுகள் கடன் உதவி வழங்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கை 204வது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு போயிடலாம். அடுத்தது அறிக்கை 205 என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் நகரங்களில் தேவையான புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஐடிஐ அமைத்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ புதுசா எந்த ஐடிஐஸும் அமைக்கப்படல. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதாவது லேப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற 71 ஐடிஐஸ்ல லேப்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணி, அதாவது இண்டஸ்ட்ரியல் கேப் இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்யற மாதிரி ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால இங்க புதுசா எதுவும் உருவாக்கலைனாலும் புதுப்பிப்பு அப்படிங்கிறது ஐடிஐஸ்ல நடந்திருக்கிறதுனால இந்த 205வது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 206 என்னன்னு பாத்தீங்கன்னா, குறுந்தொழில்கள் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்க முன்வருவார்களே ஆனால் ஆண்டுக்கு 25,000 பேருக்கு குறைந்த வட்டியில் முதற்கட்டமாக 20 லட்சம் ரூபாய் டிஐஐசி மூலம் கடன் வசதி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கடன் வசதி அப்படிங்கிறது செய்து தரப்படுகிறது. முன்னாடியே சொன்ன மாதிரி நீட் ஸ்கீம் மூலமா இது 25,000 பேருக்கு பண்றாங்க. கோரிக்கையின் மூலம் யாரெல்லாம் முன் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வழங்கப்படுகிறது. சோ அறிக்கை 206 அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்ததா அறிக்கை 207 என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய வார்ப்பட நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபவுண்டரிஸ் கோவையில் தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களே சொல்லும்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எதுவுமே புதிதாக தொடங்கப்படவில்லை அப்படிங்கிறது தகவல் இருக்கிறதுனால ஆப்வியஸா 207வது அறிக்கை முடிக்கப்படவில்லை, முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சோ 207வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்து. அடுத்தது அறிக்கை 208 என்னன்னு பாத்தீங்கன்னா, சேலத்தில் ஒருங்கிணைந்த உருக்காலை விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படவும் அதன் பயன்பாடுகளை அதிகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு விரிவாக்க திட்டம் இன்னும் செயல்படுத்தல அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம திட்ட மதிப்பீடு செய்யறதுக்கு, இது எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற திட்ட மதிப்பீடு செய்யறதுக்கு வல்லுநர் குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் இன்னும் அமைக்கப்படவில்லை. சோ அதனால அறிக்கை 208 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 209 என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த அழுத்த மின் அளவு 150 HP இருந்து 200 HP உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த உயர்த்த
உயர்த்தப்பட்டதற்கான தகவல் எதுவுமே இல்லை. அதனால இந்த அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தணும். அதே சமயத்துல இந்த மின் அளவு கொடுக்குற டைமிங் அப்படிங்கிறதும் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையுமே அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கைகள் இருக்கு. ஸோ அறிக்கை 209 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை, அதை முடிக்கணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ரெக்வஸ்டா வச்சு இந்த அறிக்கையை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 210 என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடா இல்லாத விசைத்தறி தொழிலுக்கு 20 ஹெச்பிக்கு மேல் 40 ஹெச்பிக்குள் மின் கட்டண விகிதம் 111B மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு பதிலாக குறைந்தபட்ச கட்டணமாக, அதாவது தனி விகிதப்படி விதி 111A1 வசூலிக்க ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 111B இருந்து 111Aக்கு மாற்றப்படவில்லை. ஸோ அதனால வந்து அவங்களோட சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுல இருந்து இதுக்கு மாத்தினா எவ்வளவு ருபீஸ்க்கு மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.6 ரூபா கட்டுறது வந்து 4.6 ரூபாயா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறைஞ்சது 4 ரூபாயிலிருந்து 5 ரூபா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த 111B இருந்து 111Aக்கு மாத்துறதுனால ஒரு யூனிட்டுக்கு. பட் அந்த மாதிரி இன்னும் மாற்றப்படவில்லை. அதனால அறிக்கை 210 இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 211 என்னன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல், வேலூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் தோல் பொருட்கள் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக எந்த ஒரு தோல் பொருட்கள் பூங்காவும் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு. ஸோ அதனால 211வது அறிக்கை இன்னும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் சேர்த்துறோம். அடுத்தது அறிக்கை 212 என்னன்னு பாத்தீங்கன்னா, கோழிப்பண்ணை அமைக்க நகர் மற்றும் ஊரமைப்பு இயக்குநரிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற நிலை மாற்றப்பட்டு முன்பு இருந்தது போல ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களிடம் அனுமதி பெற்றால் போதும் என்ற நிலை மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலை மாற்றப்பட்டுள்ளது. அதனால இந்த அறிக்கை 212 அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம். ஸோ அறிக்கை 212 முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துலாம். அடுத்தது அறிக்கை 213 என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 லட்சம் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நடவடிக்கைகள் பெரிய லெவல்ல மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு எதுவும் எடுக்கப்படவில்லை. அவங்க வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளதுனால இந்த 213வது அறிக்கையை இன்னும் முழுமையா முடிக்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அறிக்கை 213 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 214 என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற கவரிங் நகை தயாரிப்பில் முக்கிய கேந்திரமாக இருக்கும் சிதம்பரத்தில் கவரிங் நகை உற்பத்திற்கான சிறப்பு தொழிற்பேட்டை உடனடியாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக அமைக்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டா அமைச்சாலும் அமைக்க ஆரம்பிச்சிருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஸோ இது இன்னும் அமைக்கப்படவில்லை. கவரிங் தொழில்களுக்கு தொழிற்பேட்டை இன்னும் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கிற தகவல். அந்த மாதிரி அமைக்கப்பட்டால் கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். ஸோ 214 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததா அறிக்கை 215 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆழைக்கழிவு சுத்திகரிப்பு பொது வசதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிலம் நீர் மாசுபடுவதற்கு முக்கிய காரணமா இருக்கிற ஆலைகள் பாத்தீங்கன்னா சாய ஆலைகள், தோல் பதனிடும் ஆலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அதிகப்படியா இருக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், வேலூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அதிகப்படியா இந்த தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த ஆலைகள் வெளியேற்றும் கழிவுனால இந்த நிலம் நீர்லாம் மாசுபடுவதை கட்டுப்படுத்துறதுக்காக சுத்திகரிப்பு ஆலைகள் சுத்திகரிப்புக்கு தேவையான வசதிகள் மத்திய அரசோட சேர்ந்து மத்திய அரசோட நிதியோட நாங்க பண்ணித்தரதுக்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு வலியுறுத்துறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு தகவலுமே இல்லை. அந்த மாதிரி புதுசா எதுவுமே கொண்டு வரப்படல. எப்பயும் போலேதான் ஆத்துல கலக்குறாங்க, குளத்துல கலக்குறாங்க இந்த ஆலைகளோட கழிவுகளை. இதனால அந்த ஆற்று நீரை குடிக்கிற வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட உடல் நலம் பாதிக்கப்படுது. அந்த ஆற்று நீரை, அதாவது சாயம் கலந்த ஆற்று நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தினாலும் அந்த விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் வருது. நாங்க கலெக்டர் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும், நிறைய இடத்துல கழிவுநீர் கலந்து அந்த ஆறுகள் வந்து அதோட தன்மையை இழந்ததை நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த 215வது அறிக்கையை மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தியோ இல்ல தாங்களா ஏதாவது ஒரு முடிவை எடுத்தோ 215 சொல்லியிருக்க இந்த அறிக்கையை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசுக்கு நாம வைக்கிற வேண்டுகோளும். சோ இந்த அறிக்கை 215 இப்போதைக்கு செயல்படுத்தப்படவில்லை, வலியுறுத்தப்படவில்லை, அதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நாம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 216 என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட தொழில் நகரங்களில் அமைக்கப்படும் பொது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரத்திற்கு சலுகை கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சலுகை கட்டணம் வசூலிக்கப்படவில்லை, இது அதிகப்படியான கட்டணமே வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் இருக்கு. ஸோ அதனால அறிக்கை 216 இன்னும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல, அதனால முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததா அறிக்கை 217 என்னன்னு பாத்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க 40 வயசுக்கு உட்பட்டவங்க இளைஞர்கள் 15 பேர் சேர்ந்து ஒரு இளைஞர் சுய முன்னேற்ற குழு உருவாக்கப்படும். அந்த மாதிரி இளைஞர் சுய முன்னேற்ற குழுவில் அவங்க சிறு குறு தொழில்களுக்கு தேவையான முதலீடுகள்ல
10% அவங்க போட்டா போதும். ரிமைனிங் அதுல ஒரு 25% அப்படிங்கிறது மானியமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்கும். அது மட்டும் இல்லாம ரிமைனிங் மணிக்கு வந்து கடன் வசதி ஏற்பாடு பண்ணி தரும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுல இருக்கு. அதாவது இளைஞர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இது வழங்கப்படுது. அதே போல இந்த மாதிரி குழுக்கள் அமைக்கப்பட்டு அது அவர்களுக்கான மானியம் அப்படிங்கிறது வழங்கப்படுது அப்படிங்கிற தகவல் இருக்கு. நீங்க அந்த குழுவுல ஒருத்தரா இருந்தீங்கன்னா அதுல மென்மேலும் வழங்கப்படுற மானியங்கள், அதிகப்படியான சலுகைகள் பத்தின விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. 217வது அறிக்கை செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததா அறிக்கை 218 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துக்கே உரித்தான பட்டாசு, பூட்டு, பட்டு, மிக்சி, கிரைண்டர் போன்ற பல்வேறு சிறு குறு தொழில்கள் ஆண்டாண்டு காலமாக சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றன. இதனால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரம் பெறுவதுடன் தமிழகத்துக்கு பொருளாதாரத்துக்கு பெருமளவில் வலுவூட்டுவதாக இருக்கிறது. சோ இந்த தொழிலை தொழில்நுட்ப ரீதியா மேம்படுத்துவதற்கும் அந்த தொழில்களுக்கு பாதுகாப்பான தனித்தனி சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பட்டாசு, பூட்டு போன்ற சிறு குறு தொழில்களுக்கு எந்த புது சிறப்பு திட்டமும் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு. சோ அதனால எந்த திட்டமும் உருவாக்கப்படல அப்படிங்கிறதுனால இந்த திட்டங்களை உருவாக்கி அந்த தொழில்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி அரசாங்கத்தை நம்ம வலியுறுத்துறோம். ஸோ 218வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்திடலாம். அடுத்தது அறிக்கை 219 என்னன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்கு வசதிகள் அமைத்து முட்டை உற்பத்தியாளர்கள் இழப்பிலிருந்து விடுபட வழி காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல இது நடத்தப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு. அதாவது குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படவில்லை. சோ அதனால அறிக்கை 219 இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம். அடுத்தது அறிக்கை 220 என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்சாரம் சார்ந்தது. அதாவது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மின் உற்பத்தியை பெருக்கி வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முன்னாடி ஆட்சியில் இருந்தப்போ இருந்த மின்வெட்டு அப்படிங்கிறது இப்ப இல்ல. இப்போ வந்து தொடர்ந்து மின்சாரம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தொடர்ந்து மின்சாரம் வழங்கப்பட்டு தான் வந்துச்சு எங்கேயுமே. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான், திமுக இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது தான் அவங்க வந்து மின்வெட்டு அப்படிங்கிறது அதிகப்படியா இருந்துச்சு. இப்பவுமே வந்து நிறைய பிளேஸ்கள்ல மும்முனை இணைப்பு அப்படிங்கிறது வந்து சில நேரங்கள் கண்ட்ரோல்டா தான் அனுப்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பட் எனிவே எப்போதும் தொடர்ந்து மின்சாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருகிறது. சோ இவங்க வந்து தான் இந்த மின்வெட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 வருஷமாவே பெரிய லெவல்ல மின்சார தட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாத நிலைக்கு தான் தமிழ்நாடு இருக்குது. எனிவே அந்த மாதிரி அதிரடியான புது புது மின் உற்பத்தியை பெருக்கிறதுக்கான திட்டங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இதை எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா 220வது அறிக்கையை இவங்க முடிச்சாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். 220வது அறிக்கை முடிக்கப்படுது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததா அறிக்கை 221 என்னன்னு பாத்தீங்கன்னா, மின் கட்டணம் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு வசூலிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சோ இது நமக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். 221வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். ஏன்னா மின் கட்டணம் 2 மாத முறையே இன்னும் ஃபாலோ பண்ணப்படுது. இன்னும் 1 மாத முறை அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி இருந்து ஆனா இன்னும் செய்யல. இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கனால அந்த கேப்ல ஏது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பா சொன்னதெல்லாம் செஞ்சாதானே அடுத்த தடவை ஓட்டு போடுவாங்க. சோ ஆப்வியஸா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம இருக்கலாம். பட் இப்போதைக்கு 221வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துலாம். அடுத்தது அறிக்கை 222 என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்சார கட்டணத்துடன் ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் நிலை கட்டணம் 50 ரூபாய் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்துல தடை செய்யப்படவில்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அதாவது பிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லி 3 ஃபேஸ் கட்டுவாங்கல்ல, அது கன்சியூமர் பொறுத்து மாறும். சோ கன்சியூமர் டு கன்சியூமர் சேஞ்ச் ஆகும். இது எதை பொறுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா என்னன்னா ரேட் அப்படிங்கிறது கரண்ட் மின்சாரத்துக்கான பில் அப்படிங்கிற ரேட் அப்படிங்கிறது டபுளை விட தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதாவது முன்னாடி ஒரு 700 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கவங்க இப்போ வந்து அப்படியே டபுளா 1300 ரூபாய்க்கு மேல கட்டுற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. அதே சமயத்துல பிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது, கன்சியூமர் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது பிக்ஸ்டு காஸ்ட் முன்ன இருந்ததை விட டபுளை விட அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. சோ அறிக்கை 222ல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த 50 ரூபாய் அப்படிங்கிறது தெளிவா சொல்லப்படல. அதே சமயத்துல இந்த மாதிரி எதுவும் தள்ளுபடி பண்ணியிருந்தாலும் அதை விட அதிகமா பில் அப்படிங்கறத போட்டு வசூலிக்கிறதுனால அறிக்கை 222 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்தணும். அடுத்தது அறிக்கை 223 என்னன்னு பாத்தீங்கன்னா, மின் கட்டணம் செலுத்துவதற்கு தற்போது வங்கிகளில் செலுத்தும் முறை, இணையம் வழியாக செலுத்தும் முறை மற்றும் மின்சார வாரிய அலுவலகத்திலேயே நேரடியாக செலுத்தும் முறை என 3 வழிகள் நடைமுறையில் உள்ளன. இனி வீடுகளுக்கு சென்று மின்சார மீட்டர் அலகுகளை கணக்கெடுக்கும் பணியாளரே மின் கட்டணத்தை பெற்றுக் கொள்வதற்கேற்ற நடைமுறையை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வரவங்களே மீட்டர் கவுண்ட் பண்ண வரவங்கள்ட்டே நம்ம பணம் கொடுத்துடலாம். அந்த சிஸ்டம் வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அந்த சேம் டைம் இது அவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு சிலர் வாங்குறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஒரு சிலர் வாங்கி கொண்டு போய் சரியா கட்டுறது இல்லை, மாத்தி கட்டிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. சோ எனிவே இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது உங்கள்ட்ட மீட்டர் எடுக்க வர்றவங்க, மீட்டர் அளவு எடுக்க வர்றவங்கள்ட்ட நீங்க பணம் கொடுத்து விட்டீங்கன்னா அவங்களே கட்டிடுவாங்க அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கு. அப்படிங்கிறதுனால 223வது அறிக்கை நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம். அடுத்ததா அறிக்கை 224 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து சர்க்கரை ஆலைகளிலும் மின் உற்பத்தியை தொடங்க ஊக்கமளிக்கப்படுவதுடன் அதனை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் சர்க்கரை ஆலைகள்ல இருந்து மின் உற்பத்தி அப்படிங்கிற திட்டம் எதுவும் செயல்படுத்தல அப்படிங்கிறதா ஒரு விஷயமா இருக்கு. அந்த சேம் டைம் மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இதை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. அதனால அறிக்கை 224 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தரலாம்.
அடுத்தது அறிக்கை 225 என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து அரசு அலுவலக கட்டடங்கள், கல்வி நிலையங்கள், கோவில்கள் முதலியவற்றில் சூரிய ஒளி மின் உற்பத்தி சாதனங்கள் பொருத்தப்பட்டு மின் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு. அதனால இதை தொடங்கிட்டாங்க. ஒரு 25% வந்து இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது, சூரிய ஒளி மின் உற்பத்தி அப்படிங்கிறத உயர்த்துறதுக்கு, அதாவது இதை அதிகப்படுத்துறதுக்கான செயல்பாடுகள்ல கவர்மெண்ட் ஈடுபடுது அப்படிங்கிறதுனால இந்த 225வது அறிக்கை வந்து முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல சேர்த்தலாம். பட் பல இடங்கள்ல ஆய்வு தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முழுவதும் இன்னும் முடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. மேம்படி இதை ஸ்டார்ட் பண்ணதுனால இதை கண்டினியூஸா பண்ணி மேக்சிமம் சொன்ன மாதிரி அனைத்து பிளேஸ்களிலுமே இதை கொண்டு வந்துட்டா மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எனிவே இந்த அறிக்கை 225 அப்படிங்கிறது முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல தான் நம்ம வச்சிருக்கோம். அடுத்தது அறிக்கை 226 என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் சார்ந்த திடக்கழிவுகள்ல இருந்து மின் உற்பத்தி செய்யறதுக்கு மின் திட்டங்களை அரசு ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைஞ்சு, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா மின்சாரத்தை தயாரிச்சா அதை வந்து மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் முன்னுரிமை அளித்து கொள்முதல் செய்யும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செய்யறதுக்கு முன்வரும் இளைஞர்களுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அரசு வந்து சிறப்பு சலுகைகள் அளிக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இந்த பார்ட்னர்ஷிப், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலம் வந்து மின்சார உற்பத்திக்கு பல சப்போர்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அதனால அறிக்கை 226 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துலாம். அடுத்தது அறிக்கை 227 என்னன்னு பாத்தீங்கன்னா, காற்றாலை மின்சாரம் உற்பத்தியாகும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருப்பூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மற்றும் தேனி ஆகிய பகுதிகளில் சிறப்பு மின் வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டு மின் இழப்புகள் ஏற்படாமல் முழுமையாக பயன்படுத்தப்படுவதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இதற்கான வழித்தடங்கள் உருவாக்குறது அப்படிங்கிறது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா இன்னும் நிறைய அப்படிங்கிறது செய்யணும் அப்படிங்கிற, இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து மின் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க வழிவகைகள் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் இருக்கு. ஸோ அதனால இந்த அறிக்கை 227 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறதுக்கான எக்கச்சக்க முயற்சிகள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால இது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்த முடியாது, முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்லயும் நம்ம போட முடியாது. அதனால இதை முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற 3வது லிஸ்ட்ல நம்ம சேர்த்துவோம். ஸோ அறிக்கை 227 அப்படிங்கிறது முயற்சிகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற 3வது லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 228 என்னன்னு பாத்தீங்கன்னா, மின் திருட்டையும் விபத்துகளையும் தடுப்பதற்கு அனைத்து நகரங்களிலும் நிலத்தடி புதைவட மின்சார கம்பிகள், அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் படிப்படியாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போதே படிப்படியாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாநகரங்கள்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க எல்லாம் வந்து இடையூறாக இருக்கிற இடங்கள் எல்லாமே நீக்கி அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் அப்படிங்கிறது கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. படிப்படியாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான விஷயங்கள் தொடங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கை 228 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 229 என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குடும்ப அட்டை உள்ள அனைவரின் வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதிமுக ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டு விட்டது. திமுக அரசு அமைந்தவுடன் இத்திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. மின் இணைப்பு அப்படிங்கிறது இப்போ வழங்கப்படுது. அதனால 229வது அறிக்கை அப்படிங்கிறது செயல்பாட்டில் உள்ளது அப்படிங்கிறதுனால அறிக்கை 229 முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 230 என்னன்னு பாத்தீங்கன்னா, உடன்கடி செய்யூர் மின் திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு அதிமுக ஆட்சி குளறுபடிகள் நிறைந்த நிர்வாகத்தால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு ஆட்பட்டு சிக்கலாகி போயுள்ள உடன்குடி மின் திட்டத்தையும் செய்யூர் அனல் மின் திட்டத்தையும் சிக்கல்கள் அகற்றி மீண்டும் உடனடியாக செயல்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுல உடன்குடியில வந்து 2025 இந்த வருஷத்துல அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனா இன்னும் வரல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதே போல செய்யூர் அனல் மின் திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படாது, அதாவது இது கைவிடப்பட்டது அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ அதனால இந்த அறிக்கை 230வது அறிக்கை அவங்க செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துலாம். ஏன்னா செய்யூர் அனல் மின் நிலைய திட்டம் வந்து கைவிடப்பட்டது. இந்த சிக்கல்கள் அகற்றி அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வரும் தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதை அகற்றி கொண்டு வர முடியல. அதனால சோ இதை செயல்படுத்தவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம். இப்போ அந்த நிலமும், அதாவது இந்த செய்யூர் மின் திட்டத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலமும் இப்ப வேற ஏதாவது ஒரு ஜாப்காக, ஏதாவது தொழிலுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுல கவர்மெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. சோ இந்த 230வது அறிக்கை அவங்க சொன்னதை செய்யல அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துலாம். அடுத்தது அறிக்கை 231 என்னன்னு பாத்தீங்கன்னா, 20,000 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த ஆட்சி காலத்துல நிறைய புது மின் உற்பத்தி திட்டங்களை கொண்டு வந்தது திமுக. அதை அதிமுக வந்த உடனே கடப்புல போட்டாங்க. அது மட்டும் இல்லாம தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள்ல இருந்து சந்தை விலையை விட அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குறதுக்காக ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அதிமுக ஆட்சியில. அதனாலதான் இப்ப நிறைய மின்சார வாரியத்துல இருக்கிற இழப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பெருமளவில் வந்து மின்சார வாரியம் வந்து இழப்பு சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை போக்குற வகையில அதிகப்படியான மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்து அவற்றின் மூலம் 20,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்து மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி ஆட்சியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாத்திட்டு நாங்க புதுசா உருவாக்கி குறைந்த விலையில் மின்சாரம் வழங்குவோம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப குறைந்த விலையில மின்சாரம் வழங்கப்படவில்லை.
மின் விலை அதிகப்படுத்ததான் பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த மின் விலை உயர்ந்ததுக்கு காரணம் முன்னாடி இருந்த அரசு அப்படிங்கிற காரணத்தையும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தை சொல்லிதான் அதை மாத்துவோம் அப்படின்னு இந்த அறிக்கையில் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காரணத்தை சொல்லியே திரும்ப இப்ப விலையை ஏத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காமெடியான விஷயமா இருக்கு. சோ எனிவே 231வது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 232, காலாவதியான தனியார் காற்றாலைகளை அப்புறப்படுத்தி விட்டு அதே இடத்தில் புதிய காற்றாலைகளை ஏற்கனவே அரசுடன் செய்யப்பட்ட பழைய ஒப்பந்த விதிகளின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான விஷயங்கள் எல்லா வருஷமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சியிலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அறிக்கை 232 அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அது மட்டும் இல்லாம புதுசா கடல் பரப்புல 500 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலைகள் மின் உற்பத்தி அப்படிங்கிறது அமைக்கப்பட உள்ளது. சூரிய சக்தி, காற்றாலை சக்தி எல்லாமே தமிழ்நாட்டில் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த அறிக்கை 232 அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்தலாம். அடுத்ததா அறிக்கை 233 என்னன்னு பாத்தீங்கன்னா, சோலார் மின்சார வாரியத்தின் மூலம் பொருத்தப்படும் இஎன் மீட்டர் கிடைப்பது மிகவும் சிரமமாகவும் தாமதமாகவும் உள்ளது. இதை விரைவுபடுத்தினால் சூரிய சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் பெருமளவு உயர வாய்ப்புள்ளது. எனவே இஎன் மீட்டர்ஸ் அதிக அளவில் கொள்முதல் செய்து விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அதே போல சூரிய மின்சக்தி உற்பத்தி அப்படிங்கிறது 10% மேல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் இதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியுது. சோ அறிக்கை 233 அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்ததா அறிக்கை 234 என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப அட்டைகள் இல்லாத தகுதியானவர்களுக்கு விண்ணப்பித்த 15 நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 நாள்ங்கிறது 30 நாள்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. 15 நாட்களில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது நார்மல் பர்சன்ஸ் கிடையாது. ஒரு சாமானிய மனிதனுக்கு 15 நாட்கள் எல்லாம் வழங்கப்படுறது இல்ல. நீங்க பணம் அதிகமா கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே வர்றதும் இருக்கு. பணம் கொடுத்து ஒரு வாரத்திலேயே ஸ்மார்ட் கார்டு வாங்குற நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளை சுத்தி நடக்கும். நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா பாத்துக்கலாம். அதே சமயத்துல நார்மலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1 மந்த்ல கிடைக்கும். 1 மந்த் மினிமமா ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால இந்த அறிக்கை 234 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்த போறோம். அதே சமயத்துல சில சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி அந்த எலெக்ஷன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதனால தடை பண்ணி 3 மாசம் கழிச்சு கூட ரிஜெக்டட் அப்படிங்கிற ஆகிற கேசஸும் இருக்கு. 3 மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி திரும்ப அப்ளை பண்ற கேசஸும் இருக்கு இங்க. அதே சமயத்துல இவங்க 15 நாள்ல முடிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 15 நாள்ல முடிக்கப்படுறது இல்ல, நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு. சோ அதனால அறிக்கை 234ங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்த போறோம். அடுத்தது அறிக்கை 235 என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் இலவசமாக 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் தொடரும். இத்திட்டத்தில் தரம் மிகுந்த அரிசி வழங்குவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 20 கிலோ வழங்குறது தொடருது, அது எந்த டவுட்டும் இல்ல. தரம் உயர்த்தி அரிசி வழங்கப்படுதா அப்படின்ற கேள்வி கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. மக்கள்கிட்ட நிறைய இடத்துல குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அரிசி சரியா கொடுக்கப்படவில்லை அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது அந்த அரிசிகள் சில நேரங்கள்ல தரம் வாய்ந்ததா கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. எனிவே இந்த திட்டம் தொடரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது தொடரப்படுகிறது. அதனால 235வது அறிக்கை அப்படிங்கிறது செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம கொண்டு போய் சேர்த்துலாம். அடுத்ததா அறிக்கை 236 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பல துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலை கடைகள் அனைத்தும் ஒரே துறையின் கீழ் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் செயல்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டுறவுத்துறை கீழையும் இருக்கு, அதே சமயத்துல உணவுத்துறை கீழையும் நியாய விலை கடைகள் செயல்பட்டுல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அதிக நியாய விலை கடைகள் இருக்கிற ஒரு மாநிலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனிவே இந்த 236வது அறிக்கை அப்படிங்கிறது ஒரே துறைக்கு கீழே இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறதுனால 236 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 237 என்னன்னு பாத்தீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பழைய குடும்ப அட்டைகளை மாற்றி ஸ்மார்ட் கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பொது விநியோக திட்டத்தில் ஏற்படும் குளறுபடிகளை தவிர்க்க இத்திட்டம் முழுவதும் கணினிமயமாக்கப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் இருப்பில் உள்ள பொருட்களின் விவரங்கள் மின்னணு தகவல் பலகையில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் சொன்னது போலவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். கணினிமயமாக்கப்பட்டது, எவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அதனால அறிக்கை 237 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததாக அறிக்கை 238 என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகாதாரத்தையும் எடையையும் உறுதிப்படுத்தும் வகையில் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் சர்க்கரை, மைதா, பருப்பு வகைகள் மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட எல்லா பொருட்களும் பாக்கெட்டுகளில் வழங்கிட ஆவணம் செய்யப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை, மைதா, பருப்பு எல்லாமே பாக்கெட்ல கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறதே சொல்லலாம். அதாவது சேலத்துல ஃபர்ஸ்டா இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 234 தொகுதிகளிலும் ஒரு கடையில அட்லீஸ்ட் மினிமமா ஒரு கடையில இது செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. பட் மொத்தமா 34,000 பிளஸ் நியாய விலை கடைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல 234 அப்படிங்கிறது மினிமம் பர்சன்டேஜ். சோ இத முடிக்கல அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்த முடியும். சோ இந்த 238வது அறிக்கை அப்படிங்கிறது இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் முழுமையான ஒரு 20% செயல்பாட்டுக்கு வந்திருந்தா நம்ம இதை நம்ம முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். பட் அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால 238வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 239 என்னன்னு பாத்தீங்கன்னா, மின் சேமிப்பை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மானிய விலையில் 3 பல்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது LED பல்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது செயல்பாட்டுல இல்ல
அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அதனால 239வது அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற 2வது லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். ஓகே, அடுத்தது அறிக்கை 240 என்னன்னு பாத்தீங்கன்னா, நியாய விலை கடைகளில் தற்போது வழங்கப்படும் சர்க்கரையின் அளவு உயர்த்தப்பட்டு மாதந்தோறும் 1 கிலோ கூடுதலாக வழங்கப்படும். மேலும் அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட உளுந்தம் பருப்பும் மீண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்கரை அதிகப்படுத்தியும் கொடுக்கல, உளுந்தும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தால 240வது அறிக்கை செயல்பாட்டிலே இல்லை அப்படிங்கிற 2வது லிஸ்ட்ல சேர்த்துடலாம். இது இன்னும் முடிக்கப்படவில்லை. கவர்மெண்ட் கூடிய சீக்கிரம் முடிப்பாங்களா என்னங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா அறிக்கை 241 என்னன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலா ரிலேட்டட், அதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த சுற்றுலா தலங்களான மாமல்லபுரம், குற்றாலம், உதகமண்டலம், கொடைக்கானல், கன்னியாகுமரி, செஞ்சி இந்த மாதிரி பிளேஸ்கள் எல்லாம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அதாவது தேவைக்கேற்ப தேவையான நகரங்களில், தேவையான பிளேஸ்களில், சுற்றுலா தலங்களில் தேவையான விஷயங்கள் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறதுனால அறிக்கை 241 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 242 என்னன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலாவை மேம்படுத்த பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க நாயக்கர்கள், பாளையக்காரர்கள், மராட்டியர் போன்றோர் காலத்து சிதிலமடைந்த அரண்மனைகள், கோட்டைகள், மாளிகைகள் புதுப்பிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஸோ ரெக்வெஸ்ட் பேரில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அறிக்கை 242 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 243 என்னன்னு பாத்தீங்கன்னா, மகளிர் நலன் பொறுத்தது. அதாவது அரசு பணிக்கு செல்லும் பெண்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 9 மாத பேறுகால விடுமுறையை 12 மாதங்களாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 12 மாதமா உயர்த்திட்டாங்க அப்படின்றே சொல்லலாம். அதாவது 12 months லீவ் வித் சேலரி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஆனா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 குழந்தைகளுக்கு கீழாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எனிவே இந்த 243 அப்படிங்கிறது அறிக்கை 243 அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கனால இது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததா அறிக்கை 244 என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு தாய் சேய் நல திட்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த சிறப்பு தாய் சேய் நல திட்டம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால இந்த 244வது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல நம்ம சேர்த்துருவோம். இது எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலவச தாய் சேய் ஊர்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் போய் நீங்க செக்அப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செக்அப்க்கோ அதர் ஹெல்ப்புக்கோ வந்து ஒரு டாக்டரும் ஒரு செவிலியரோட இந்த ஊர்தி அப்படிங்கிறது உங்க வீடு தேடியே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெல்ப் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கு. பட் மக்களோட கோரிக்கை என்னன்னா, இது அனைத்து மருத்துவமனைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மக்களோட கோரிக்கையா இருக்கு. எனவே அவங்க சொன்னது போல செயல்பாட்டில் இருக்கிற இந்த விஷயத்தினால அறிக்கை 244 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். இது ஒரு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சிடலாம். அடுத்தது அறிக்கை 245 என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பொது இடங்களிலும் தாய்மார்கள் தம் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு தனி இட வசதி ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முன்னாடி ஆட்சி காலத்திலுமே செயல்பாட்டு இருந்து இப்போ அதிகப்படியான இடத்துல வந்து விரிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கை 245 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 246 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நியமனத்தில் பெண்கள் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள் என்று முந்தைய திமுக ஆட்சியில் அறிவித்து பின்னர் நீதிமன்ற அறிவுறுத்தல் காரணமாக தற்போது 75% பெண்களுக்கே அளிக்கப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது. அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் தற்போது பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற 30% இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் 40% உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 30% இருந்து 40% அதிகப்படுத்தப்படவில்லை. ஏன்னா 30% இருக்கும்போதே அதிகப்படியான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெண்கள் தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சிக்கல்கள் நிறைய இருக்கிறதுனால இது நிலுவையில தான் இருக்கு. இந்த 30% இருந்து 40% அப்படிங்கிறது உயர்த்தப்படவில்லை அப்படிங்கிறதுனால 246வது அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். செயல்படுத்தாதது நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் ஆண்களுக்கு. அடுத்த அறிக்கை 247 என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டும் நிறைவேற்றப்படாத நிலையில் உள்ளது. இச்சட்டத்தை விரைந்து நிறைவேற்றிட வேண்டும் என திமுக மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களே அதை கடைபிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது ஒதுக்குறதுல. பட் எனிவே இது வலியுறுத்தும் அப்படிங்கிற கேட்டகரியில தான் கொண்டு போக முடியும். இது செயல்பாட்டு கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். எனிவே இது 3வது லிஸ்ட்ல சேர்த்துலாம். அறிக்கை 247 அப்படிங்கிறது வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 248 என்னன்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு புற்றுநோய் சோதனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கிடையே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் ஆகியவைகளுக்கான பரிசோதனைகள் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் செய்யப்பட்டு உரிய உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முதல் கட்டமா வந்து ஒரு 4 மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம். ஏன்னா படிப்படியா அடுத்தடுத்த மாவட்டங்களில் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால 248வது அறிக்கை சொன்னபடி செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம். அடுத்தது அறிக்கை 249 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட பணிபுரியும் இடங்களில் சட்டப்படி அமைக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு
பாதுகாப்பு குழுக்களை முறையாக அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாவட்டங்களின் சிறப்பு குழுக்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு, விசாகா குழு அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பட் என்னன்னா இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி குழுக்கள்லாம் அமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கிறது எல்லா தொழில் துறையில மட்டும் இல்லை, எல்லா ஏரியாவிலையும் இருக்கு. அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தமிழக அரசு மிகப்பெரிய லெவலில் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். எவ்ரிடே இதை பத்தின நியூஸ் நம்ம கேள்விப்படாம இருக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தயவு செய்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். எனவே இந்த திட்டங்கள் ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 249வது அறிக்கை வந்து செயல்படுத்தப்படுகிறது. பட் அது செயல்படுத்தப்பட்டாலும் பெரிய லெவல்ல பெண்களுக்கு உதவியா இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. எனவே இந்த 249வது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். எனவே இதை இன்னும் மேம்படுத்துறதுக்கான திட்டங்களை வந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். 250 என்னன்னு பாத்தீங்கன்னா கைம்பெண்கள் நலன் பற்றியது. அதாவது தமிழகத்தில் கைம்பெண்களின் நிலை பரிதாபத்துக்குரியதாக உள்ளது. கைம்பெண்களின் பிரச்சனைகள் குறித்து பல பேர் கோரிக்கைகள் அளிக்கப்பட்டும் அதிமுக அரசு செவி சாய்க்கவில்லை. கைம்பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு அளித்தல் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு உரிய உத்தரவாதம் அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் 35 வயதிற்கு மேற்பட்ட கணவர்களால் கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களுக்கு அவர்களின் கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய ஹெல்ப் அப்படிங்கிறது பண்றாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது சிறப்பு சுய உதவி குழு அமைக்கிறாங்க, அதே போல திறன் பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது, அதுக்கு ஏத்தாப்புல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கு பல திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு அதுக்கு வந்து செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 250வது அறிக்கை அப்படிங்கிறது வந்து கைம்பெண்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கை செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்ல நாம சேர்த்தலாம். ஓகே மக்களே, இந்த முதல் 250 அறிக்கைகள்ல எத்தனை முடிச்சிருக்காங்க, அதோட பர்சன்டேஜ் என்ன, முடிக்காத பர்சன்டேஜ் என்ன, நிலுவையில் உள்ள பர்சன்டேஜ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் 250 அறிக்கைகள்ல 112 அறிக்கைகள் முடிக்கப்பட்டது. இதோட பர்சன்டேஜ் 44.8%. அதே சமயத்துல முடிக்காத லிஸ்ட்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 102 அறிக்கைகள் முடிக்காத லிஸ்ட்ல இருக்கு. அதோட பர்சன்டேஜ் 40.8%. அதே போல நிலுவையில் உள்ளதுல எத்தனை அறிக்கைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 36 இருக்கு. அதோட பர்சன்டேஜ் 14.4%. இதுதான் முதல் 250 அறிக்கைகளோட நிலை. அதே சமயத்துல இங்க முடிக்காம இருக்கிற அறிக்கைகள்ல எதை ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.